எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நான் குழந்தைங்களுக்கு ரொம்ப புடிச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போறேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் குழந்தைங்க மட்டும் இல்ல, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம். கடையில விக்கிற அதே டேஸ்ட்லயே நம்ம வீட்ல சுலபமா செய்துடலாம். இந்த 2 ரெசிபியும் வீட்ல ஒரு தடவ செய்து பாருங்க. இனிமே கடையில வாங்கவே மாட்டீங்க. வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்யறதுக்காக மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 2 எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு சிப்ஸ் ஐட்டம் பண்ணும்போது, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணும்போது, இந்த மாரி உருளைக்கிழங்கு தேர்வு செய்துக்கலாம். இத பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். தோல் மேல தூக்கி தூக்கி இருக்குல்ல, இந்த மாரி உருளைக்கிழங்கு நம்ம பார்த்து வாங்கிக்கணும். உருளைக்கிழங்கு தண்ணீல நல்லா வாஷ் பண்ணிட்டு தோல் சீவி எடுத்துக்கலாம். தோல் சீவின உருளைக்கிழங்க தண்ணீல ஒரு தடவ நல்லா வாஷ் பண்ணிட்டு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு முதல்ல ஓரங்கள்ல கட் பண்ணிக்கணும். அப்புறம் நடுவுல கட் பண்ணி, இப்ப நான் பண்றேன் பாருங்க. இதே மாதிரி கட் பண்ணா நம்மளுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஷேப் வந்துரும். கட் பண்ண உருளைக்கிழங்க தண்ணீல சேர்த்துட்டு அடுப்புல வச்சு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு ரொம்ப வெந்துறக்கூடாது. தண்ணி ஒரே ஒரு கொதி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு, தண்ணி வடிச்சுட்டு நார்மல் டெம்பரேச்சர் வாட்டர்ல சேர்த்துடணும். ஐஸ் தண்ணிலலாம் சேர்க்கணும்னு இல்ல. நம்ம சாதாரண ரூம் டெம்பரேச்சர் தண்ணியிலேயே சேர்த்துடலாம். இப்போ உருளைக்கிழங்க தண்ணில இருந்து நல்லா வடிச்சு எடுத்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா ஃபுல்லா எல்லாத்துலயும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததும் இந்த மாதிரி நம்ம லைட்டா குலுக்கி குலுக்கி விட்டோம்னா எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் ஆயிடும். உருளைக்கிழங்கு கொதிக்க வைக்கும்போதே நான் உப்பு சேர்த்து தான் கொதிக்க வச்சேன். அதனால உப்பு சேர்க்க தேவையில்ல. அதே மாதிரி உருளைக்கிழங்குல ஈரம் டிஷ்யூ பேப்பர் வச்சோ இல்ல துணி வச்சோ துடைக்கவே தேவையில்ல. தண்ணி மட்டும் நல்லா வடிச்சுட்டு நம்ம சோள மாவு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்ப நல்ல சூடான எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எண்ணெயில போட்டு பொரிக்கும்போது மொத்தமா போடாம கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். நம்ம மொத்தமா போட்டோம்னா உருளைக்கிழங்கு ஒண்ணோட ஒண்ணு ஒட்டிக்கும். இது இப்போ நம்ம முதல்ல சூடான எண்ணெயில போட்டு பொரிச்சுட்டோம். இத ஃபில்டர்ல போட்டு எண்ணெய்லாம் நல்லா வடிட்டோம். இது நல்லா ஆறுனதும் செகண்ட் டைம் இன்னொரு தடவ நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கணும். அப்பதான் நம்மளுக்கு அந்த கிறிஸ்பினஸ் ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். நல்லா கிறிஸ்பாவும் இருக்கும். கடையில வாங்குற ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட சீக்ரெட்டே இதுதாங்க. முதல்ல ஒரு தடவ ஃப்ரை பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம கேட்கும்போது நம்மளுக்கு செகண்ட் டைம் இன்னும் ஃப்ரை பண்ணி தருவாங்க. ரொம்ப ஆரோக்கியமாவும், சுலபமாவும், குறைஞ்ச செலவுல, அளவு அதிகமா நம்ம வீட்லயே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்துடலாங்க. கடையில வாங்கவே தேவையில்ல. வீட்ல செய்தோம்னா நம்பவே மாட்டாங்க. கடையில வாங்குன மாதிரியே இருக்கும். ஒரு தடவ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அடுத்ததா உருளைக்கிழங்கு சிப்ஸ் செய்யறதுக்காக உருளைக்கிழங்கு எடுத்து தண்ணீல நல்லா வாஷ் பண்ணிட்டு தோல் சீவிக்கலாம். தோல் நீக்கின உருளைக்கிழங்க தண்ணீல இன்னொரு தடவ நல்லா வாஷ் பண்ணிட்டு, பஜ்ஜி செய்யும்போது வாழைக்காய் சீவுவோம்ல, அந்த ஸ்டாண்ட் எடுத்துக்கணும். தேங்காய் திருவுவோம்ல, அந்த ஸ்டாண்ட்லயே கூட ஒரு சில ஸ்டாண்ட்ல நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி பார்த்து வாங்கிட்டோம்னா, நம்ம தேங்காய் திருவுறதுக்கு, பஜ்ஜி போடுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல பஜ்ஜிக்குன்னே இந்த மாதிரி தனியா விக்குது. இந்த மாதிரியும் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுல நான் உருளைக்கிழங்கு சீவுறேன் பாருங்க. இதே மாதிரி சீவிக்கணும். கொஞ்சம் சீவிட்டு நடுவுல எடுத்து செக் பண்ணிக்கோங்க. கரெக்ட்டா வருதான்னு, ரவுண்ட் ஷேப், திக்னஸ் எல்லாம் சரியா வருதான்னு. சரியா வந்ததுன்னா, அதே அளவுல நம்ம திரும்பி தொடர்ந்து சீவிக்கலாம். நம்ம சீவின உருளைக்கிழங்குகள ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்கேன். தண்ணீல போட்டு வச்சிடணும். அப்பதான் நம்மளுக்கு உருளைக்கிழங்கு கருத்து போகாம இருக்கும். கத்தி வச்சு மெலிசா உங்களால கட் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க அப்படியும் கட் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே கத்தி வச்சு மெலிசா கட் பண்ண வராது. அதனால இந்த மாதிரி பஜ்ஜி ஸ்லைசர்ல ஸ்லைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப சுலபமா வரும். அடுப்புல பாத்திரத்துல எண்ணெய் விட்டு நல்லா சூடுபடுத்தணும். எண்ணெய் நல்லா சூடா இருக்கணும். நம்ம எண்ணெயில போட்டு பொரிக்க போற உருளைக்கிழங்க மட்டும் கொஞ்சம் எடுத்து ஒரு வடிகட்டில வச்சு தண்ணி நல்லா வடிச்சுக்கலாம். மீதம் இருக்கிற உருளைக்கிழங்கு தண்ணியிலேயே இருக்கட்டும். ஒரு கிண்ணத்துல உப்பு சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா கரைச்சு வச்சுக்கிறேன். உருளைக்கிழங்குகள துடைக்கணும், ஆற வைக்கணும் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. தண்ணி மட்டும் நல்லா வடிச்சுட்டு சூடான எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்குகள சூடான எண்ணெயில ஒண்ணு ஒண்ணா போட்டுக்கணும். அப்பதான் சிப்ஸ் ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம வரும். உருளைக்கிழங்குகள நேரடியா எண்ணெயிலேயே உங்களால ஸ்லைஸ் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க அப்படியே கூட போட்டுக்கலாம். ஆனா சூடான எண்ணெய்ங்கிறதுனால நம்மளுக்கு எல்லாருக்குமே அந்த மாதிரி வராது. முடியுன்றவங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு கொஞ்சம் பொரிஞ்சதும் ஒரு 75% அளவு பொரிஞ்சதும், உப்பு தண்ணிய கொஞ்சமா எடுத்து மேல இந்த மாதிரி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு திரும்பி ஃபுல்லா நல்லா கிறிஸ்பா ஆகுற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கணும். உப்பு தண்ணி ரொம்ப சேர்த்துற வேண்டாம். அப்புறம் சிப்ஸ் உப்பு கரிக்க ஆரம்பிச்சிரும். அதனால உப்பு தண்ணிய லைட்டா தெளிச்ச மாதிரி கொஞ்சமா சேர்த்தா போதும். அவ்வளோதாங்க. நல்லா கிறிஸ்பா மொறு மொறுன்னு பொரிச்சு எடுத்துட்டா, கடையில வாங்குற அதே உருளைக்கிழங்கு சிப்ஸ் நம்மளுக்கு வீட்லயே ரெடி ஆயிடும். காரம் தேவைன்னா கொஞ்சமா தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி குலுக்கி குலுக்கி விட்டுடணும். சிப்ஸ் நல்லா ஆறுனதும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. மொறு மொறுன்னு கிறிஸ்பா உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடிங்க. இதையும் நீங்க வீட்ல ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க.
இந்த 2 ரெசிபியுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றிங்க. அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேங்க.